ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஹிந்தி பிரவீன் உத்ராத்ல இருக்கக்கூடிய நவீன் பத்ய சைனிகா 3 அதில் ஃபோர்த் ஒன்னான சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவங்களுடைய கவிக்கு காவியகத் விசேஷதா அதுதான் பார்க்க போகிறோம். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். ओके, இப்போ பார்க்கலாமா? पठित पद्य चयनिका के आधार पर कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. सूर्यकांत त्रिपाठी निराला. சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவர்களை பற்றின அந்த பிரஸ்தாவனா, அவங்கள எந்த மாதிரியான நூல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுதுறோம். முன்னுரை. சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா கி பிரதிபா பகுமுகி ஹை. சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவர்களினுடைய திறமை அப்படின்றது பல்துறை வித்தகர், பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா இதுலேயுமே டேலண்டாக இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஆப்கா வியக்திகத் ஜீவன் स्वभाव और साहित्य सभी निराला नाम को सार्थक करते हैं. அவருடைய வியக்திகத், அவருடைய ஆளுமை தன்மை, அவருடைய அந்த கேரக்டர் விஷயம், அப்புறம் ஸ்வபாவ் அவருடைய அந்த இயல்பு, அப்புறம் சாகித்ய இலக்கியம், இதெல்லாம் வந்து நிராலா அப்படின்ற அந்த பெயருக்கு வந்து ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரியான அந்த மீனிங் தான். ஆப் சதைவ யுக் கே சாத் சல்தே ரஹே. அவர் வந்து சகாப்தமாக அவர் வந்து இருக்கட்டும், அவருடைய யுகம், அவருடைய வாழ்வு அப்படின்றது. ஹர் யுக் கே நேதா ஆப் ஹீ தே. ஒவ்வொரு யுகத்தினுடைய ஒரு அந்த தலைவராக, நேதாவாக நீங்கள் இருந்தீங்க. பாட்டியக்ரம் மே நிராலா ஜி கி 3 கவிதாயே தி கயி ஹே. இதில் வந்து இந்த புக்கில் வந்து நிராலா அவர்களுடைய 3 கவிதைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நிராலா அப்படின்னா என்னென்னா, அதனுடைய மீனிங் என்ன, தனித்துவம் வாய்ந்த அப்படின்றதா மீனிங். ஸோ அதனால தான் வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவருடைய அந்த கேரக்டர் அப்படின்ற அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸ்னேஹ் நிர்ஜர், தும் और मैं और बादल राग, இதுதான் வந்து அவருடைய 3 கவிதைகள். இந்த புக்கில் கொடுத்துருக்கிற 3 கவிதைகள் இதுதான். इन कविताओं के आधार पर निराला के काव्य की विशेषताएं बताई जाती है. ஸோ இந்த கவிதைகளின் அடிப்படையில், இந்த கவிதைகளை ஆதாரமாக கொண்டு நிராலாஜி அவர்களினுடைய காவியகத் விசேஷதா அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. துக்கம். கவி அப்னே சுக் சே ஜியாதா துக் கோ கவிதா மே லிக்கா கர்த்தா ஹை. கவிஞர் வந்து அப்னே சுக் சே, தன்னுடைய சுகத்தை விட, தன்னுடைய அந்த சந்தோஷமான விஷயங்களை விட, துக்கத்தை வந்து கவிதையில் அதிகமாக எழுதியிருக்காரு. யஹ் துக் கோ ஹல்கா கர்னே கா தரிகா ஹை. இது வந்து எதற்கு அப்படின்னா, துக்குக்கோ ஹல்கா, அந்த துக்கத்தினுடைய அந்த வலிமை, அந்த துக்கத்தினுடைய அந்த ஃபீலிங், அந்த கஷ்டத்தை வந்து தரிக்காகை குறைப்பதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. कवि निराला प्यार और सौंदर्य का சுக் அனுபவ் கர்த்தே தே. கவிஞர் நிராலாஜி அவர்கள் வந்து அன்பு மற்றும் காதல், அழகு, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து, இந்த மாதிரி சுகமான விஷயங்களை வந்து அனுபவித்திருக்கிறார். ஜீவன் கே அந்திம் சமயமே வே பியார் और சௌந்தர்ய சே தூர் ஹோ கயே. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த இறுதி சமயத்தில் இந்த காதல், அழகு, அன்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவரை விட்டு சென்றது. யஹ் தயனீய தஷாக. இது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை, ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த நிலைமை. கவி நிராலா கஹ்தே ஹேன் கி அப் தக் ஸ்னேஹ் கா ஜர்னா பஹ் ரஹா தா. கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நிராலா அவர்கள் அபுத்தக்கு இப்போ வரைக்கும் அந்த அன்பு, பாசம், அதனுடைய ஊற்று வந்து பொழிந்து கொண்டு இருக்கிறது. அப் ரூக் கயாகை. இப்போ வந்து அது வந்து நின்றுச்சு, அது தடைப்பட்டு விட்டது. மேரா ஷரீர் அப் ரேத்து கே சமான் பன் கயாக. இப்போ என்னுடைய உடல் அப்படின்றது ஒரு ரேத்து கே சமான், ஒரு மணலை போல இருக்கு. மே ஆம் கி சூக்கி டாலி கே சமான் ஹோ கயா. நான் வந்து ஒரு மரம், ஆம் கி சூக்கி டாலி, ஒரு மாமரத்தினுடைய அந்த காய்ந்த ஒரு கிளையை போல, சூக்கி டாலி காய்ந்த கிளையை போல ஆகிட்டேன். मेरे साथ नदी के किनारे घूमने के लिए मेरी प्रियतमा नहीं आती. அதாவது
மேரே சாத் என்னோட நதிக்கரையில லவ்வர்ஸ் அந்த மாரி நடப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூம்னே கே லியே சுற்றித் திரிவதற்கு மேரி பிரியத்தமா என்னுடைய லவ்வர் வந்து வர்றதுக்கு இல்ல. நஹி ஆத்தி. மேரே சாத் காஸோं पर बैठने को वह सुंदरी नहीं आती. என்னோட வந்து காஸோं पर बैठने புல்வெளியில அமர்ந்து உட்காருவதற்கு அந்த அழகி இல்ல. என்னுடைய அன்பானவள் இல்ல. மேரே மன் में मात्र அமாவாஸ்ய கா அந்தேரா சாயா ஹை. என்னுடைய மனதில வந்து அமாவாசையினுடைய அந்த இருள் அமாவாசை இருந்தா எப்படி இருளா இருக்கும். ஸோ அந்த இருள் தான் வந்து சூழ்ந்திருக்கு. मैं तिरस्कृत हूँ நான் வெறுக்கப்படுறேன். வெறுக்கிறேன். இப்போ ரகசியவாதி. பரமாத்மா से अलग होकर जीवात्मा आती है. நம்ம சாயாவாத், பிரகதிவாத், ரகசியவாத்ன்னு பார்ப்போம்ல. ஸோ அந்த அந்த ரகசியவாத் அதுதான் சொல்றாங்க. பரமாத்மா से अलग होकर பரமாத்மாவிடமிருந்து தான் இந்த ஜீவாத்மா இந்த உடல் அப்படின்றது வந்தது. फिर उसी परमात्मा के साथ जा मिलती है. பிறகு மீண்டும் வந்து இந்த உடல் பிரிந்த பிறகு உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு மீண்டும் வந்து பரமாத்மா கே சாத் பரமாத்மாவுடனே வந்து அது சேர்ந்துவிடும். பரமாத்மா और जीवात्मा का संबंध अटूट है. பரமாத்மா மற்றும் இந்த ஜீவாத்மா 2க்கான அந்த உறவு அப்படின்றது பிரிக்க முடியாது. அ யஹ் ஆதிசங்கர் கா அத்வைத் ஹை. இது வந்து ஆதிசங்கர் அவர்களினுடைய அந்த அத்வைதம் அந்த விஷயம் அவர் சொன்ன விஷயம். யஹி சாகித்யமே ரகசியவாத் ஹை. இது இலக்கியத்துல ரகசியவாதாக இருக்கு. கவி நிராலா தும் और मैं कविता में कहते हैं कि हे भगवान. கவிஞர் நிராலாஜி அவர்கள் தும் और मैं அப்படின்ற இந்த இதில் இருக்கக்கூடிய தும் और मैं நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் இதுலேயும் வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுவும் வந்து எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான். தும் और मैं அப்படின்ற இந்த கவிதையில் கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹே பகவான், ஹே கடவுளே, तुम ऊंचे हिमालय पहाड़ हो और मैं देव नदी गंगा हूँ. ஹே கடவுளே, நீ வந்து ஹிமாலய மலை, நீ இமயமலையாக இருக்கிறாய். மே தேவ் நதி, நான் வந்து கங்கை நதியாக இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த காவியகத்து விசேஷத்தை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 90% மேலே நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையும். ஏன்னா நான் வந்து வீடியோஸ் போடுறோம், ஒரு லைக் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை அப்படிங்கும்போது என்ன நம்ம எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தான் வந்து நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது அப்போது வந்து ஏதோ ஒரு சில பேர் தான் நான் சொல்கிறத கேட்டு இல்லை அவங்களுக்கே தோணியும் பண்ணுறாங்க. பட் அப்போது நிறைய பேர் பண்ணாத போது எனக்கு வந்து என்னன்றது தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே. तुम हृदय की அடுத்து நெக்ஸ்ட்டு. तुम हृदय की सांस हो और मैं उसी हृदय की कविता हूँ. நீ வந்து இதயத்தினுடைய அந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா? சான்ஸ் ஹோ, மூச்சு காற்றாக இருக்கிறாய். நான் வந்து உஸ் ஹிருதய கி கவிதா ஹூம், அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய கவிதையாக இருக்கிறேன். தும் பிரேம் ஹோ और मैं शांति हूँ. நீ வந்து அன்பாக இருக்கிறாய், நான் சாந்தி அமைதியாகிறேன். தும் सूरज की किरणों हो और मैं उस किरण के कारण खिलने वाला कमल हूँ. தும் சூரஜ் கி கிரண், நீ வந்து சூரியனினுடைய அந்த கிரண் கதிர்களாக இருக்கிறாய். நான் உஸ் கிரண் கே காரண், அந்த கதிர்களின் காரணமாக பூக்கின்ற கமல் ஹூம், தாமரை மலராக இருக்கேன். தும் ஓங்கார நாது ஹோ और मैं प्यार का गीत गाने वाला कवि हूँ. நீ வந்து ஓங்கார அந்த நாதமாக இருக்கிறாய், ஒளியை எழுப்பக்கூடிய அந்த ஓங்கார நாதமாக இருக்கிறாய். நான் வந்து பியாருக்கா கீத், அன்பால அன்பு பாடல்கள், கவிதைகள் பாடக்கூடியவனாக இருக்கிறேன், கவிஞராக இருக்கிறேன். தும் சுப்ரதா ஹோ और मैं उसका प्रसार हूँ. நீ வெண்மையாக இருக்கிறாய், நான் அந்த வெண்மையை விரிவாக்கக்கூடிய, பரவச் செய்யக்கூடியவனாக பிரசார் ஹூ இருக்கிறேன். இப்போ இங்கே சொன்ன விஷயங்களை தான் இதில் சொல்கிறாங்க. தும் துங்க ஹிமாலய ஸ்ருங் और मैं चंचल गीत सुरसरिता. तुम विमल हृदय उच्छ्वास और मैं कांत कामिनी कविता.
இங்கே சொன்னாங்களே அந்த நீ இமயமலையாகி இருக்கிறாய், ஹிமாலய ஸ்ருங் और मैं चंचल गीत சுர்சரிதா அப்படின்ற அந்த விஷயங்கள் மேலே சொன்ன நீ இமயமலையாக இருக்கிறாய், நான் கங்கை நதியாக இருக்கேன், நீ மூச்சு காற்றாக இருக்கிறாய், நான் வந்து கவிதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரகதிவாதி कवि निराला समाज में समानता स्थापित करना चाहते हैं. கவிஞர் நிராலாஜி அவர்கள் வந்து சமாஜ் மே சமானதா இந்த சமூகத்தில் வந்து ஒரு சமநிலையை வந்து எல்லோரும் சமம் அப்படின்ற மாதிரி அந்த சமநிலையை வந்து பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஏன்னா பிரகதிவாத் அப்படின்றதே வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையான விஷயம் தான் இல்லையா? ஸோ ஒரு முற்போக்குவாதியாக அவர் வந்து இருக்காரு அப்படின்றது தான் இந்த பிரகதிவாதி அப்படின்ற பேரால சொல்கிறாங்க. வே ஹர் சீஸ் மே கிராந்தி தேக்தே ஹே அவர் வந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொருள் மீன்ஸ் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையாக அதை பார்க்குறாரு. वे मानते हैं कि बादल से धनवान दुखी है और गरीब किसान प्रसन्न है. அவர் சொல்றாரு என்னன்னா அவர் நினைக்கிறாரு பாதல் சே தனுவான் துக்கி ஹே மேகங்கள்னால வந்து பணக்காரன் வந்து துக்கமடைகிறான். அவர் கரீப் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய விவசாயி பிரசன்னகை சந்தோஷப்படுறான். பாதல் கா யஹ் ஸ்வபாவ் கவி கோ கிராந்தி மாலும் ஹோத்தாகை மேகத்தினுடைய இந்த ஸ்வபாவம் அப்படின்றது கவிஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிகரமான விஷயமாக தெரிகிறது. கவி பாதல் சே கஹ்தே ஹே கி ஹே பாதல் அமீர் तुम्हारी गर्जना से भयभीत होते हैं और आंख मुख आदि डांप लेते हैं. கவிஞர் பாதல் சே கெஹ்தே ஹே கவிஞர் பாதல் மேகத்திடம் கூறுகிறார் என்னன்னா ஹே பாதல் ஹே மேகமே அமீர் தும்ஹாரி கர்ஜனா அமீர் அதாவது செல்வந்தர்கள் உன்னுடைய கர்ஜனையினால வந்து பயபீத் ஹோத்தே பயப்படுறாங்க. அவங்க வந்து ஆங்கு மூக்கு அவங்களுடைய வாய் கண்ணு இதெல்லாம் வந்து டாம்ப் லேத்தேகே மூடிக்கிறாங்க. உன்கே ஹிருதயமே பய் வாஸ் கர்த்தாகை அவங்களுடைய இதயத்தில் வந்து பயம் வந்து வாஸ் கர்த்தாகை குடிக்கொண்டு விடுகிறது. தூசரி ஓர் யஹ் கிசான்கை இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விவசாயிகள் இருக்காங்க. உஸ்கா ஷரீர் கம்சோர் ஹே அவங்களுடைய அந்த உடல் அப்படின்றது ரொம்ப பலவீனமானதாக இருக்கு. வஹ் பேச்சைன் ஹோக்கர் தும்ஹே புலாத்தாகை அவங்க வந்து ஒரு அமைதியற்ற ஒரு நிலையில் பேச்சைன் ஹோக்கர் ஒரு அமைதியற்ற நிலையில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தும்ஹே புலாத்தாகை உன்னை கூப்பிடுறாங்க. கரீபினே உஸ்கி தாக்கத்து சூஸ் லீ ஹே அந்த ஏழை வந்து வறுமை அப்படின்ற விஷயம் கரீபி அப்போ அந்த ஏழ்மை அப்படின்ற விஷயம் வந்து அவங்கள வந்து உஸ்கி தாக்கத்து அந்த ஏழ்மையின் காரணமாக அவங்களுடைய பலம் எல்லாம் வந்து சூஸ் லீகை உறிஞ்சப்படுகிறது. மாத்ரு உஸ்கி ஹட்டி பச்சிகை வெறும் அவங்களுடைய ஹட்டி எலும்பு மட்டும்தான் பச்சிகை தப்பிச்சுது. அப் வஹு கிசான் ஜீவித்து ரஹனே கேலியே தும்கோ புலாத்தாகை இப்போவும் அந்த விவசாயி அப்படின்றவன் வந்து ஜீவித்து ரஹனே கேலியே வாழ்வதற்காக தும்கோ புலாத்தா உன்னை வந்து கூப்பிடுறான். பாஷா கவிஞனுடைய அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? எல்லோரும் நல்லா படிங்க. நல்லா படித்து எக்ஸாமுக்கு எழுதுங்க. நீங்கள் வந்து 1 மந்த் இப்போவே வந்து என்ன ஃபெப்ரவரி தான் இல்லையா? ஸோ இன்னும் இந்த மந்தில் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஹாஃப் மந்த் தான் இருக்குது. அண்ட் தென் இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஸோ வந்து அப்போ அவசர அவசரமாக அதிரி பிதிரியாக படிக்கிறத விட்டுட்டு இப்போ இருந்தே தயவு செய்து நல்லா படித்து புரிஞ்சு நல்லா படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நான் எடுக்கிற விஷயம் புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது. ஸோ நான் ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து லாங்குவேஜ் பாஷா கவிஞரினுடைய பாஷா कवि निराला कही जाने वाली वस्तु के अनुसार शैली को बदल लेते हैं. கவிஞர் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே அவர் தெரிஞ்ச எல்லா விஷயங்களின் அடிப்படையிலும் அந்த ஸ்டைல் இதெல்லாம் வந்து மாற்றம் செய்கிறார். ஸ்னேஹ் நிர்ஜர் மே துக் தர்த் ஒரு நிராஷ் கா வர்ணன் ஹே ஸ்னேஹ் நிர்ஜர் அப்படின்ற அந்த போயமில் துக்கு தர்த் அதாவது அவருடைய கஷ்டம் அவருடைய அந்த ஃபீலிங்ஸ் அந்த கஷ்டமான விஷயங்கள் அப்புறம் நிராஷா அப்படின்னா அந்த விரக்தி அவருடைய வாழ்க்கையில் அந்த விரக்தி விஷயங்கள் இதெல்லாம் வந்து வர்ணன்கை வர்ணித்திருக்கிறார். உஸ் கவிதா கி ஷைலி துக்கு சே சனிகே அந்த கவிதையில் வந்து துக்கு சே சனி அப்படின்னா கவிதை வந்து துக்கத்தினால வந்து நிறைந்திருக்கிறது. அந்தளவுக்கு அந்த கவிதை
இருக்கு. தும் அவுர் மை கவிதா பகவான் சே சம்பந்தித் ஹை. தும் அவுர் மை அப்படின்றது கவிதை வந்து கடவுளோட சம்மந்தப்பட்டது. நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நீ வந்து கடவுள வந்து மென்ஷன் பண்ணி, நீ வந்து இமயமலையா இருக்க, நான் கங்கையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுளோட வந்து பேசுற மாரி அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து கடவுளோட சம்மந்தப்பட்டதாக இருக்கு. இஸ் கவிதா கி ஷைலி கம்பீர் ஹை. இந்த கவிதையினுடைய ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப தீவிரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. பாதல் ராக் கவிதா விபல்வு கி கவிதா ஹை. பாதல் ராக் அப்படின்றது வந்து அந்த கவிதை வந்து ஒரு கிளர்ச்சி விபல்வு கி கவிதா ஒரு கிளர்ச்சிக்கான ஒரு கதையாக இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஒரு புரட்சிகரமான அந்த ஒரு துணிகர அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து இருக்கு. பிரகதிவாத் மாதிரி முற்போக்கு சிந்தனைகள் சம்பந்தமானதாக இருக்கு. इस कविता की शैली सरल और सहज है मगर इसमें प्रचंड वेग है. இந்த கவிதைகளினுடைய ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப எளிமையானதாக எப்பவும் வந்து ஒரு நார்மலாக நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி ரொம்ப நடைமுறையில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இஸ்மே பிரச்சண்ட வேகுகை இது வந்து ஒரு கடுமையான இதில் ஒரு வேகம் அப்படின்றது வந்து இருக்கு. இந்த கவிதை படைப்புகள் அப்படின்றதுனுடைய அந்த வேகத்தன்மை தீவிரத்தன்மை அப்படின்றது இருக்கு. लास्ट विशेषता कवि निराला पहले छायावादी कवि थे. கவிஞர் நிராலாஜி அவர்கள் வந்து முதல்ல சாயாவாது சம்பந்தமான கவிதைகளை எழுதுறவராக இருந்தாரு. பாத்கோ உன்கா தியான் பிரகதிவாது பர் கயா. அதன் பிறகு அவருடைய அந்த கவனம் அப்படின்றது பிரகதிவாது சம்பந்தமானதாக இருந்தது. பிரகதிவாதி கவிதாயே லிக்னே லகே. அதன் பிறகு அவர் வந்து பிரகதிவாத் சம்பந்தமான கவிதைகளை எழுதினாரு. अंत में भगवान का स्मरण आया तो वे ரகசியவாதி கவிதாயே லிக்னே லகே. இறுதியில் அவர் வந்து கடவுளினுடைய நினைவு அதனால வந்து ரகசியவாத் சம்பந்தமான கவிதைகளை ரகசியவாதுனா இந்த மாதிரி கடவுளோட விஷயங்களை இயற்கையோட மனிதர்களோட தொடர்பு படுத்தி பேசுறது. பிரகதிவாதுனா முற்போக்கு சிந்தனை அந்த மாதிரி. சாயாவாதுனா இயற்கையை வந்து மனிதனோட ஒப்பிட்டு பேசுறது இல்லையா? நம்ம ஆல்ரெடி வந்து சாயாவாது பிரகதிவாத் அண்ட் ரகசியவாத் அதெல்லாம் ஹாலாவாத் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. उनकी हर कविता में कला की सुगंध है भाव का रंग है अर्थ की कांति है. இவருடைய கவிதைகளில் வந்து கலைகளினுடைய அந்த விஷயங்கள் அந்த ஒரு அழகு அதெல்லாம் நிறைந்திருக்கு. பாவுக்கா ரங்கு உணர்வுகளினுடைய அந்த பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அர்த் கி காந்தி ஒரு பொருள் நிறைந்ததாக பொருளினுடைய பிரகாசம் நிறைந்ததாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து இந்த சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அப்படின்ற என்னுடைய காவியகத்து விசேஷத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த விதம் புரியுதா இல்லையா பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.